ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மைவி3 ஆட்ஸ் எம்டி அவங்களுடைய 174 ஓகேங்களா? இதோடைய ஐட்டம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சுங்க. எல்லாமே முடிஞ்சிச்சு ஓகேங்களா? கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வந்துருச்சு. ஹியரிங் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஆனா ரிசல்ட்ட பொறுத்தவரைக்கும் இன்னும் எந்த ஒரு ரிசல்ட்டுமே இன்னும் வெளிய வரலங்க ஓகேங்களா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அதில வந்து அப்டேட் பண்றதுக்கு சிஸ்டத்தில வந்து அப்டேட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி ஓகேங்களா? 6 மணி வரைக்கும் என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்துச்சோ, அத தான் நம்ம வந்து அப்டேட் பண்ணி போட்டிருந்தோம். நெறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ நான் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு, நாமளுமே செக் பண்ணி பார்த்தோம். ஆமா கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஐடி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 174 வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு ஓகேங்களா? வந்து ஹியரிங் வந்துட்டு அத விசாரிச்சு நீதிபதி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பெயில் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்களா? இல்லையா? அதெல்லாம் வேற ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களான்னு சொல்லிட்டு, ஏ டூ இசட் உங்களுக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா நான் அப்டேட் பண்றேங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் போய் செக் பண்ணி பார்த்தேன். இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது இது ஆக மாட்டேங்குதுங்க. எனக்கு ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஆகல. உங்களுக்காச்சும் ஷோ ஆச்சு அப்டின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க நான் வந்து இப்போ வெப்சைட்ல இருக்கேன். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க 37 145 தான் சொல்லிட்டு காமிக்குது. மேபி வந்து பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் எரரா கூட இருக்கலாம். இல்ல சிஸ்டத்தில அப்டேட் பண்ணியிருக்கலாம். மேல டைமிங் எல்லாம் கரெக்ட்டா தான் ஓடுது. ஓகேங்களா? நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, கேஸ் நம்பர் வந்து முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 174 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஓகேங்களா? நான் அந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்டின்னா, 6 மணி ஆயிடுச்சு. ஓகே. அப்ப இன்னைக்கு இல்ல போல. நம்ம வந்து நாளைக்கு தான் வந்து பெயில் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். 6 மணிக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இதெல்லாம் ஹியரிங் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அப்போ 174 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா, கேஸும் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தி முடிச்சுட்டாங்க. ஓகேங்களா? விசாரிச்சு முடிச்சுட்டாங்க. இனிமேட்டு என்ன நடக்கும் அப்டின்னா, ஆ இனிமேட்டு என்ன நடந்திருக்கும்? ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பெயில் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? பெயில் குடுத்துருப்பாங்க. நீதிபதி அவங்க என்ன வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, மெரிட்ல வந்திருக்காங்களா? இல்ல நார்மல் பெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா வெளிய வந்திருக்காங்களா? என்னென்ன கட்டுப்பாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் பார்த்தீங்கன்னா இருக்கணும். அதேபோல இப்ப பெயில் குடுத்துட்டாங்க அப்படின்னா, உடனேலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிய வந்து வரமாட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கு இன்னொரு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொத்து மதிப்பு மாரி. ஓகேங்களா? ஒரு எப்படி சொல்றது? ஜாமீன் 2 பேர் ஜாமீன் குடுக்கறதுக்கு அவங்க சொத்துல வந்து இது வைக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா? காசு கட்டணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு பெயில் கிடைச்சிட்ட பிறகு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? ஒரு 2 பேர் போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சொத்து ஜாமீன் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கணும். ஓகேங்களா? ஒரு அமௌண்ட் கட்டுற மாரி, இல்ல அமௌண்ட் இது பண்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சொத்து ஜாமீன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ற மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? சொத்து ஜாமீனா இருக்கும். இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ செந்தில் பாலாஜி அவங்களுடைய அந்த கேஸ்லயுமே பார்த்துருந்தோம். 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணியிருக்காங்க. அதிலயுமே அமௌண்ட் இது பண்ற மாரி தான் இருக்கு. அதே போல தான் இவங்களுக்குமே வந்து எம்டி சார் அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இது இஷ்யூ பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. சவுக்கு சங்கர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளிய வந்திருக்காங்க பெயில்ல. அதேபோல செந்தில் பாலாஜி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெயில்லேருந்து வந்திருக்காங்க. இதே சமயத்தில ஸோ எம்டி சார் அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா பெயில் வரதுக்கு நெறைய வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப தான் வந்து தொடர்ச்சியா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பெயிலு, இவங்களுடைய பெயிலு, எம்டி சாருடைய பெயில் இந்த மாரி பெயில்னே இந்த மாரி நியூஸ் போயிட்டே இருக்கு. இருந்தாலும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 75, 85 நாள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சுங்க. கண்டிப்பா பெயில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கணும். நம்ம வந்து பார்த்தோன்னா இறைவன பிரார்த்தனை பண்ணிக்கலாம். பெயிலுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் குடுக்குறேன். ஓகேங்களா? கோர்ட்ல என்ன நடந்தது? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? பெயில் கிடைச்சதா? இல்லையா? அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு ஏ டூ இசட் அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்றேங்க. அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அன்பு அண்ட் அஃபிஷியல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய். தேங்க் யூ.